அவங்க மோதல் போக்கு கடைபிடிக்கிறனால மத்திய அரசு எந்த திட்டங்களையும் இந்த மாநில மீனவர்களுக்கு போய் சேரக்கூடாது. சேர்ந்தா அவங்களுக்கு வந்து அவங்க வாக்கு வங்கியில் பிரச்சனை வரும்னு சொல்கிறதுக்காக இவங்க இந்த திட்டங்களை கொண்டு போகாத அளவுக்கு தடுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த சொசைட்டி தலைவர்கள், இந்த சொசைட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் உள்ள மீன்வளத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 1905 மீன்வளத்துறை தொடங்கினாங்க. 1890 தொடங்கினாங்க. ப்ராப்பர் 1995 தொடங்கினது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாரம்பரியம் உள்ள மீன்வளத்துறை. இந்த மீன்வளத்துறையில் 1905 சொசைட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பிரிட்டிஷ்காரன் காலத்தில் சொசைட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சொசைட்டிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பல மீனவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வாங்கி தராத சொசைட்டியாக செயல்பட்டு வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறு வந்து புட்டி செல் போல் அந்தந்த கட்சிக்காரங்க வர்றாங்க, ஒரு 4 பேரை வச்சு ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட 980 சொசைட்டிகள் இருக்குது. இப்போ எங்கள் ராமேஸ்வர பகுதியிலே மொத்தம் வாக்காளர்களே 60-65 பேர் தான் இருப்பான். ஆனால் 60,000 பேர் வந்து சொசைட்டியில் உறுப்பினர் இருக்கான். எப்படின்னு தெரில. கிட்டத்தட்ட 155 சொசைட்டி இருக்குது எங்கள் ஊரில். ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே 3 ஊர் 3 கிராமம் இருக்குது, 55 சொசைட்டி. அப்போ வந்து இந்த சொசைட்டிகள் பார்த்து இந்த ஒரு பணங்கொலிக்கும் ஒரு இடமாக இந்த பணம் வாங்கி கொடுக்குறதாகவும் இந்த கட்சிகளுக்கு ஆள் சேர்க்குற வேலையும் மட்டும்தான் செய்கிறாங்களோடைய அரசுக்கு வர திட்டங்கள் அத்தனையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து சொசைட்டி தலைவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் ஒரு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதில்ல.